கமான் காய்ஸ், இன்றைக்கி முக்கியமான எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் நாள். என்ன சொன்னால், உங்களோட லைஃப்பில் ஒவ்வொரு ஆள் இருப்பாங்க. ஒவ்வொரு பேர்சனும் இம்பார்ட்டன்ஸ் எழுதுறதுக்குரிய ஒரு ஆள் உங்களுக்கு இருக்கும். உதாரணம் ஒரு ஆள் எடுத்துக்கொண்டா, யாரும் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கேட்டால் என் வாப்பான்னு சொல்லுவாங்க, இன்னொரு ஆள்கிட்ட கேட்டால் என் உமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதே கொஷனை என்கிட்ட கேட்டால் நான் சொல்லுவேன் என் தங்கச்சி தான் எனக்கு அப்படின்னு சொல்லுவேன். என்னன்னு சொன்னால், ஏனோ தெரியல, வாப்பாவா உமாவா என்று கேட்டால் நான் என் தங்கச்சி தான் அப்படி சொல்லுவேன். அப்படி எனக்கு அவளோட பாசம் ஏன்னு தெரியா. இன்றைக்கு பர்த்டே 2025 10ஆம் மாதம் 31 இன்றைக்கு அவரோட பர்த்டே. அப்போ 12 மணிக்கு சரியா அவருக்கு கிஃப்ட்டை நம்ம கொடுப்போம். அவருக்கு ஒரு சொட்டு கூட தெரியா அவர்கிட்ட சொல்லிக்கிறேன். நானா என் சல்லியில் தாங்கச்சி என்ன ஒன்றும் செஞ்சில தாங்கச்சி அப்படின்னு செஞ்சுருக்கோம் சொன்னால், ஒன்றும் இல்லை நானா கிஃப்ட் இல்லாட்டி நீ தானே நானா இந்த கிஃப்ட் அப்படின்னு சொன்னால், உண்மைக்குமே இது எனக்கு மறக்க முடியாது இந்த வார்த்தை. எனவே 12 மணிக்கு தங்கச்சிக்கு இந்த கிஃப்ட்டை கட்டாயமாக கொடுப்போம். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், சின்ன கிஃப்ட் இதுதான் நான் அப்படியே சர்ப்ரைஸாக கொடுக்க போகிறேன். கிஃப்ட் சின்ன கிஃப்ட் இது சரியாக 12 மணிக்கு அவருக்கு சர்ப்ரைஸாக கொடுப்போம். கொடுத்து அவரோட எக்ஸ்ப்ரெஷன் எப்படின்னு பார்க்கத்தான் நிற்கிறேன் இன்ஷா அல்லாஹ். எனவே தங்கச்சி, உங்களோட பிரதராக உங்களுக்கு ஒரு விஷ் பண்ணுறேன். உங்களோட லைஃப்பில் எந்த ஸ்ட்ரகிள் வந்தாலும் உங்களை கூட நான் இருக்கிறேன், எப்பயும் இருப்பேன் என்ற ஒரு செய்தியை அவன் சொல்லிக்கொள்கிறேன். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே மை டியர் ஜுஹ்ரா ஜஹான் குட்டி. தேங்க்ஸ்.